ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம். இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் எல்காட் நிறுவனம் இணைந்து நடத்தும் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச கருத்தரங்கம் இன்று சென்னையில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். அவர் பேசும்போது, கல்வித்துறை, போக்குவரத்துத்துறை, பொறியியல் துறை, மருத்துவத்துறை, பொழுதுபோக்குத்துறை, வங்கித்துறை, பாதுகாப்புத்துறை, இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அது தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தே இயங்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை ஒரு துறையின் மாநாடாக நாம் பார்க்க முடியாது. அனைத்து துறைகளுடைய மாநாடாக இதை நாம் கருதிட வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்துறையில இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. உலக அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. தகவல் தொழில், வன்பொருள் உற்பத்தி, மென்பொருள் உற்பத்தி, செல்போன் உற்பத்தி, அடிப்படை தேவையான மின்னணுவியல், கணினி உற்பத்தி, கணினி தயாரிப்புக்கு தேவையான பொருள்கள் என அனைத்திலும் முழுமையான அடித்தளம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நாட்டிலேயே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. இந்தியாவின் மொத்த எலக்ட்ரானிக் உற்பத்தியில் 16 விழுக்காட்டை சார்ந்தது தமிழ்நாடு. கணினி மின்னணுவியல் மற்றும் ஆப்டிகல் தயாரிப்பில் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில இந்தியாவில 3வது இடத்தில் இருக்கிறோம். உற்பத்தி திறனின் வலுவான முதுகெலும்பில் தமிழ்நாடு இந்தியாவுடைய மின்னணு உற்பத்தி சேவை மையமாகவும் உருவெடுத்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையில வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முதல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. டேட்டா சென்டர்கள் அமைப்பதில் இந்தியாவிலே தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. டேட்டா சென்டர்களில் முதலீடுகளை செயல்படுத்துவதற்கு ஒரு கொள்கை அறிக்கையை இன்று நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதேபோல் தரவுகளை அடிப்படையாக கொண்ட கொள்கை வடிவமைத்தலில் மாநிலத்தின் திறனை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு சென்னை கணிதவியல் கழகத்துடன் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டுவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வளர்ந்து வரும் தொழில்துறை மற்றும் நகர்ப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்ப மாநிலத்துடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த புறவழிச்சாலைகள், சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் மற்றும் புதிய விமான நிலையம் போன்ற குறிப்பிடத்தக்க உட்கட்டமைப்பு திட்டங்களை எங்கள் அரசு முன்னெடுத்து வருகிறது. தகவல் தொழில்நுட்ப துறைகளை வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் தொழில்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். வேளாண்மை, உற்பத்தி, சேவை துறைகள் என ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பத்தின் தேவைகள், தொழில்நுட்பத்தினுடைய பங்கு ஆகியவை அதிகம் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரும்புகிறது. நவீன ஒற்றைச்சாளர முறை மூலமாக எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்த எங்கள் அரசு பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து ஊராட்சிகளிலும் அகன்ற அலவரிசை இணைய வசதியை ஏற்படுத்துவதற்காக இந்திய அரசின் பாரத் நெட் திட்டம் மாநிலத்தில் 12,525 கிராம ஊராட்சிகளையும் குறைந்தபட்சம் 1 Gbps அதிவேக இணைப்போடு இணைக்க செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தரமான டிஜிட்டல் சேவைகள், இணைய வழி கல்வி, டெலிமெடிசன் மற்றும் ட்ரிபிள் பிளே சேவைகள் கிடைக்கும். அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அதிவேக இணைய சேவைகள் கிடைக்கும். இதன் மூலமாக கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையும். எங்களின் புதிய கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகள் தமிழ்நாட்டை சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மையமாக மாற்றும் என்று நான் நம்புகிறேன். மாநிலத்தின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதில் தொழில்துறையுடன் இணைந்து செயல்படுவோம். தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறையானது நமது லட்சியமான $1 டிரில்லியன் இலக்கை அடைய உதவும் என்பதையும், இந்த முன்னேற்றத்தில் கனெக்ட் மிகவும் வலுவான பங்கை வகிக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் பிரசார் பாரதி ஆவண காப்பகத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்த சிறப்பு செய்தி கட்டுரையினை இப்பொழுது கேட்கலாம். The Constitution is the supreme law of India. It lays down the framework defining fundamental political principles, establishes the structure, procedures, powers, and the duties of government institutions, and sets out fundamental rights, directive principles, and the duties of citizens. It is the longest written constitution of any sovereign country in the world, containing in its original form 395 articles and 8 schedules
to which additions have been made through subsequent amendments. At present, it contains 448 articles in 24 parts, 12 schedules, and 97 amendments. The Constituent Assembly of India was elected to write the Constitution of India. Following India's independence from Great Britain, its members served as the nation's first parliament. The Assembly met for the first time in New Delhi on the 9th of December 1946 at 11 a.m. in the Constitution Hall, which is now the Central Hall of Parliament. Dr. Sachidanand Sinha was the temporary chairman of the Constituent Assembly when it met for the first time. Dr. Rajendra Prasad was then elected the President of the Constituent Assembly and would later become the first President of India. In its meeting of 14th August 1947, a proposal for forming various committees was presented. Such committees included a Committee on Fundamental Rights, the Union Powers Committee, and Union Constitution Committee. On the 29th of August 1947, the drafting committee was appointed with Dr. B.R. Ambedkar as the chairman, along with 6 other members, assisted by a constitutional advisor. A draft constitution was prepared by the committee and submitted to the Assembly on the 4th of November 1947. The draft constitution was debated and over 2,000 amendments were moved over a period of 2 years. The Assembly met in sessions open to the public for 166 days, spread over a period of 2 years, 11 months and 18 days before adopting the Constitution. The total expenditure incurred during this process was 64 lakh rupees. Finally, on 26th of November 1949, the process was completed and the Constituent Assembly adopted the Constitution. The members of the Assembly signed 2 copies of the document, one each in Hindi and English, on the 24th of January 1950. The Constitution was enacted by the Constituent Assembly on the 26th of November 1949. The Constitution of India came into effect on the 26th of January 1950, a day that is now commemorated in India as Republic Day. This date was chosen to commemorate the Purna Swaraj Declaration of Independence of 1930. With its adoption, the Union of India officially became the modern and contemporary Republic of India, and it replaced the Government of India Act of 1935 as the country's fundamental governing document. At this point, the Constituent Assembly became the Provisional Parliament of India, which continued to be in existence until after the first elections under the new constitution took place in 1952. The Constitution declares India, assuring its citizens of justice, equality and liberty, and endeavours to promote fraternity among them. The words socialist and secular were added to the definition in 1976 by a constitutional amendment. Dr. B.R. Ambedkar, Sanjay Phake, Jawaharlal Nehru, C. Rajagopalachari, Rajendra Prasad, Sardar Vallabhbhai Patel, Kanhaiya Lal Munshi, Purushottam Mavlankar, Sandeep Kumar Patel, Maulana Abul Kalam Azad, Shama Prasad Mukherjee, Nalini Ranjan Ghosh, and Balwant Rai Mehta were some of the important figures of the Assembly. The Constitution of India has been inspired by some of the greatest democracies of the world, including Britain, America, Russia, and France. The original Constitution of India is handwritten with exquisite calligraphy by Prem Bihari Narayan Raizada. Each page has been beautifully illuminated by artists from Shanti Niketan, including Biohar Ram Manohar Sinha and Nandalal Bose. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.